மாமா தீபாவளி பழக்கத்தில் ரிப்பன் பக்கோடா செஞ்சுட்டேன். அடுத்து தட்டு வடை செய். வாங்க இந்த மாதிரி மொறுமொறுன்னு தட்டு வடை அந்த தீபாவளிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 300 கிராம் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதோட 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடியாக்கி அதையும் உள்ளே சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 10 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பில்லை, 1 கை ஊற வச்ச கடலைப்பருப்பு, சூடான எண்ணெய் 1 கரண்டி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி நிற்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ மாவில் தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடாக்கிட்டு ஒரு வாழை இலையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு குலோப்ஜாம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி இலை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு கொடுங்க. ரொம்ப மெலிசாக கொடுக்காம கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ங்க. அப்போ தான் தட்டை உடையாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தட்டை வடை ரெடி ஆகிடும். இந்த தீபாவளிக்கு இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.